ஒரு ஊர்ல கீதான்றவங்க அவங்க பொண்ணோட வாழ்ந்து வந்தாங்க. அப்ப அவங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற பெரிய வீட்ல வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்குற சிறிய அளவு அரிசி பருப்பை வச்சு தான் தன் மகளையும் வளர்த்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்க ஒரு நாள், கயல், அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன், அரிசி காய வச்சிருக்கேன், பத்திரமா பாத்துக்கோ, அம்மா வீட்டுக்கு வந்தோன்னு சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, இந்த கீதா இன்னும் இன்னைக்கு வரவே இல்லை. அதுக்கு அத்தை இப்படி சொன்னாங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அரிசி பருப்பை தரக்கூடாது, நான் பார்த்துக்கிற மருமகளே, நீ எதுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. கீதா வீட்டுக்கு வந்ததும், மன்னிச்சுக்கோங்கம்மா, இனிமே நான் லேட்டா வரமாட்டேம்மா. அதுக்கு வீட்டுக்காரம்மா இப்படி நினைச்சாங்க. பாவம், இவளே ஒரு குழந்தையோட கஷ்டப்படுறா, இது எங்க நம்ம மருமகளுக்கு புரிய போகுது. கீதா இப்போ வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுக்கிட்டே இப்படி நினைக்கிறா. கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டேன் அப்படின்னு நினைச்சா. கையில் அரிசியை காய வச்சிட்டு இருந்தப்போ அவ முன்னாடி ஒரு பெரிய பறவை வந்துச்சு. அது அவகிட்ட சொல்லுச்சு, பாப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்க தேடியும் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, எனக்கு கொஞ்சோண்டு அரிசி கொடுக்குறியா? அம்மா வந்தா திட்டுவாங்களே, அரிசி கொஞ்சம் தானே இருக்கு, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டு வைக்கணும், சரியா? அப்படின்னு கயல் சொன்னான். ஆனா அந்த பறவை மொத்த அரிசியையும் சாப்பிட்டுடுச்சு. அதுக்கு கயல் இப்படி சொன்னான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியே, இப்ப எங்க அம்மா வந்தா திட்டுவாங்களே, நான் என்ன பண்றது? அதுக்கு அந்த பறவை சொல்லுது, என் கூட வா, நான் கொடுக்கறத உங்க அம்மா கிட்ட கொடு, உங்க அம்மா உன்னை திட்ட மாட்டாங்க அப்படின்னு கயலை அது இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. இந்த 3 பெட்டியில எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. அதுக்கு கயல், எங்க அம்மா வந்துருவாங்க, எனக்கு சின்ன பெட்டியே கொடு. வீட்டுக்கு திரும்பின கயல் நடந்ததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அந்த அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல நிறைய பணம் இருந்தது. அதை வச்சு அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.